சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முக்காவாசி பேர் இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க. ஆனா சில பேர் இருக்காங்க, அவங்களால அப்படி கடந்து போக முடியாது. நாம நினைச்சது நடக்கலையே அப்படிங்கிற கோவத்தை எதிரில் இருக்கிற எல்லார் மேலையும் காட்டுவாங்க. நமக்கு அமைய வேண்டிய வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடியே இன்னொருத்தங்களுக்கு கிடைச்சிருக்கே அப்படிங்கிற வெறுப்பு சில பேருக்கு இருக்கும். சங்கவி பாவம், அந்த பிரச்சனை தான். அவளால ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியல. ஆதி மேல சங்கவிக்கு இருக்கிற பாசம் வெறியா மாறிடுச்சு. அந்த வெறியிலையும் கோபத்திலையும் தான் பவித்ராவுக்கு எத்தனையோ தொந்தரவுகளை சங்கவி கொடுத்திருக்கா. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஐசிங் ஆன் தி கேக் மாதிரி பவித்ராக்கு சங்கவி செஞ்ச தப்புகளுக்கு அவளை தண்டிக்கிறதுக்காக ஆதி போலீஸ் வர வச்சான் பாத்தீங்களா? அது அவளுடைய வெறுப்பையும் கோவத்தையும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தள்ளிடுச்சு. ஏன்னா ஒன்ஸ் அவ ஜெயிலுக்கு போயிட்டானா அவ்வளவுதான். அவளால ஆதியை இனிமே என்னைக்குமே அடைய முடியாது. நிரந்தரமா ஆதியை இழக்க வேண்டியிருக்குங்கிறத அவ ரியலைஸ் பண்ணிட்டா. ஆனா அப்படி எதுவும் நடக்காம அதே சமயத்துல உங்க ரெண்டு பேரையும் குற்ற உணர்ச்சிக்குள்ள எப்படியாவது காலம் முழுக்க தள்ளிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ சூசைட் அட்டெம்ப்டே பண்ணிருக்கா. பவித்ராவுக்கு சங்கவி எவ்வளவோ தொந்தரவு கொடுத்த போதும் நீங்க ரெண்டு பேரும் அதை பெருசா எடுத்துக்காம அவளை மன்னிச்சு விட்டீங்க. அது எந்த அளவுக்குன்னா அவளை எங்கே இருக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கீங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சிருக்கீங்க. அப்படி இல்ல, சங்கவி தப்பு பண்றப்பெல்லாம் எனக்கு பயங்கர கோவம் வரத்தான் செய்யும். அப்பெல்லாம் அவளோட வலியை புரிஞ்சுக்கோன்னு பவி எப்பவும் சொல்லிட்டு தான் இருப்பா. அவளுக்கு திருந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுன்னு இப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பா. ஆனா நீங்க கொடுத்த சந்தர்ப்பங்கள் எதையுமே அவ உபயோகப்படுத்திக்கலங்கிறதா உண்மை. இது எப்படின்னா பொதுவா சொல்லுவாங்க தெரியுமா, அடுத்தவங்களை நாம காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்போது நாம நம்மளே காயப்படுத்திப்போம். நீங்க ரெண்டு பேரும் சங்கவிக்கு உதவி செய்ய பார்த்திருக்கீங்க. ஆனா அந்த உதவி தான் உங்க ரெண்டு பேருக்கும் உபத்திரவமா வந்து முடிஞ்சிருக்கு. நீங்க பெருசா ரியாக்ட் பண்ணல அப்படிங்கறத சங்கவி அவளுக்குள்ள தன்னை நீங்க ரெண்டு பேரும் இன்சல்ட் பண்றதை தான் எடுத்துட்டு இருந்திருக்கா. உண்மைதான் டாக்டர், அவ மாறிக்கணும்னு அவ நினைக்கவே இல்லை. அதான் சங்கவியுடைய பிஹேவியருக்கும் அவளுடைய ஆட்டிடியூடுக்கும் நீங்க ரெண்டு பேரும் காரணம் இல்லை அப்படிங்கறத நீங்க ரெண்டு பேரும் முதல்ல புரிஞ்சுக்கங்க. என்னுடைய கன்சர்ன் இப்போ இதுதான். சங்கவி ரெக்கவர் ஆகி வர்றதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியில வரணும். எனக்கு என்னமோ இந்த தடவை சங்கவி மீண்டு வரும்போது நல்ல மனமாற்றத்தோட தான் வருவான்னு தோணுது. ஏன்னா இப்ப அவ அண்டர்கோ பண்ண போற ரெக்கவரி ப்ராசஸ் இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி வெரி பெயின்ஃபுல். வாழ்க்கையில சில சமயங்கள்ல அவசரப்பட்டு ஸ்பிளிட் செகண்ட்ல நாம எடுக்கிற முடிவுகள் எவ்வளவு தப்புங்கிறத வலிகள் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அவன் நிச்சயம் மனசு மாறிடுவா. அவ அப்போ ஒருவேளை மாறலன்னா அப்படியே நடக்கலாம். நாம எதுக்கு எதிர்மறையா திங்க் பண்ணணும்? பாசிட்டிவ் அப்ரோச்சோடவே இருப்போமே. மாறுவானே நம்புவோம். முதல்ல அவ கண்ணு முழிக்கட்டும். இப்ப எனக்கு சங்கவி கண்ணு முழிச்சு ஒத்த வார்த்தை பேசிட்டா போதும்னு இருக்கு டாக்டர். இன்னொரு இழப்ப தாங்குற சக்தி எங்க யார்கிட்டயும் இல்ல.
அம்மா அம்மா டாக்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். விரல அசைச்சாங்க டாக்டர், தெளிவா கவனிச்சேன். டாக்டர் என்னாச்சு? பதட்டப்படாதீங்கம்மா, ஒண்ணும் இல்ல. அவங்க விரல அசைச்சதா நர்ஸ் சொன்னாங்க. கம்ப்ளீட்டா அவங்களுக்கு இன்னும் நினைவு வரல. நீங்க ஒன்னு செய்யுங்க, அவங்க கிட்ட பேச்சு கொடுங்க. சரிங்க டாக்டர், நான் பேசுறேன். என் குரலை கேட்ட என் பொண்ணு கண்ணு முழிச்சிடுவா. சார் ப்ளீஸ், முதல்ல நீங்க எமோஷனல் ஆகாதீங்க சார். அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு, ஏன் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கூட அவங்களுக்கு நினைவுல இருக்காது. ஏன் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சரிங்க டாக்டர். அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சுன்னு பழச பத்தி எதுவும் பேசாம உனக்கு நாங்க இருக்கோம்னு நம்பிக்கை தர்ற மாதிரி பேசுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு அவங்க முன்னாடி அழாதீங்க. ஏன் அழறீங்கன்னு கூட அவங்க கன்ஃபியூஸ் ஆகலாம். நான் கூப்பிட்டதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனா உங்க குரல் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச குரல் தானே, அதனால தான் உங்களை பேச சொல்றேன். சரிங்க டாக்டர், நாங்க கவனமா பேசுறோம். ஓகே, வராதா?